சொல்லுக்கு அடங்காத இறைவன் உங்களை வெளிப்படுத்தும் போது உங்களை தன்னையே வெளிப்படுத்துகிறான். அதனால் நீங்களும் சொல்லுக்கு அடங்காதவன் ஆகிவிடுகிறீர்கள். உண்மையாலுமே இந்த அவார்டுக்கெலாம் நாங்கள் சொந்தக்காரன் கிடையாது. நாங்கள் எளிமையான மனிதர்களாக இருக்க தான் விருப்பப்படுறோம். இதை யூடியூப் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதே மாதிரி 4 யூடியூபர்ஸ் இதை பார்த்து அவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த அற்புதமான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் கோடான கோடி நன்றி. இது சில்வர் ப்ளே பட்டனாக நினைக்கல, ஒவ்வொரு மனிதர்களுடைய நன்மதிப்பாகவும் உங்களுடைய அன்பாகவும் ஆதரவாகவும் நாங்கள் நினைக்கிறதுனால இது எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷம். இது ஒரு அவார்டாக மட்டும் நாங்கள் நினைக்கல, இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறோம். இதே மாதிரி தருணம் வாழ்க்கையில் மீண்டும் நடக்கணும். உங்கள் கூட நாங்கள் எப்பயுமே பயணிக்கணும். பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்தாச்சு. இறப்புக்குள்ளே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, நம்மளுக்கு என்ன விஷயம் நல்லது பண்ண முடியுமோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும். எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை செய்கிறோன்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு அற்புதமான தருணம். பிரம்மஜோதம் தமிழ் சேனலுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. யூடியூபர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது பெருமைமிக்க அற்புதமான பரிசு. ஆனால் இதை நான் பரிசாக நினைக்கல, எல்லாத்துடைய நன்மதிப்பாக நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான தருணத்துக்கு கோடான கோடி நன்றி. பிரம்ம ஜோதிடம் தமிழ் ஜோதிட சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இருக்கரம் கோப்பி நன்றி நன்றி நன்றி. இந்த அற்புதமான தருணத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சில்வர் ப்ளே பட்டனை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பிரித்து பார்க்கல. யூடியூபர்ஸ் அவார்டாக இருக்கக்கூடிய சில்வர் ப்ளே பட்டன் அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் கூட உங்கள் கூட சேர்ந்து பிரித்து பார்க்கணுங்கிறதுனால தான் சீல்டு பிரிக்காமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் கூட தான் இதை பிரித்து நானும் பார்க்க போகிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. ஒரு காலத்தில் இது ஒரு எண்ணம், அந்த ஆசை எண்ணமாக மாறி, எண்ணம் கற்பனையாக மாறி, கற்பனை உணர்வாக மாறி, உணர்வு பிரபஞ்சத்தில் அடித்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது நன்மதிப்பாக ஒரு அவார்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது உண்மையாலுமே சில்வர் ப்ளே பட்டனாவோ அவார்டாவோ நினைக்கல, மிகப்பெரிய பிளாட்டினமாக உங்களுடைய நன்மதிப்பாக நினைக்கிறதுனால 1,12,000 சப்ஸ்கிரைபர்களுக்கும் கோடான கோடி நன்றி. உங்கள் கூட தான் இதை பிரித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரித்தாச்சு. உங்களுக்கு முன்னாடி பிரிக்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வாழ்த்து மெடல் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு யூடியூப்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக அவங்க வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் இதில் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது. இந்த பாருங்கள், பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிற நம்மளோட சேனலுக்கு வெளிச்சத்தில் தெரியுமான்னு தெரில. ஓகே, வேறு எதுவும் இதில் இல்லை. ஓகே, பாருங்கள், பிரம்ம ஜோதிடம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு நம்மளோட சேனல் போட்டு கொடுத்துருக்காங்க. பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு எம்பளத்தை போட்டு சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப நன்றி. உண்மையாலுமே இந்த சில்வர் ப்ளே பட்டனுங்கிறது எங்களோட விருப்பம் அல்ல. இதுக்கு மேலே எவ்வளோ மைல்கள் நம்ம போக வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நன்றி உணர்வோட பரிபூர்ணத்துவத்தோடு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கணுங்க மட்டும்தான் எங்களோட விருப்பம். அதற்கு ஊக்கம் கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூப்புக்கு கோடான கோடி நன்றி. இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 1,12,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு கோடான கோடி நன்றி. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் முழு ஒத்துழைப்பு இருக்கிற வரைக்கும் ஜோதிட சம்பந்தப்பட்ட நல்ல பதிவுகளை, எங்களுக்கு தெரிஞ்ச பதிவுகளை ஒளிவு மறைவெல்லாம் பதிவிடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவார்டாக உண்மையாலுமே நினைக்க கிடையாது. உங்களுடைய அன்பாக, ஆதரவாக, அதே நேரத்தில் நன்மதிப்பாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. அதே தருணத்தில் எங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக யாருடைய மனதாக புண்பட்டிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஒவ்வொரு மனிதர்களுமே பிரபஞ்சத்தோட படைப்பாக இருக்கிறதுனால அத்தனை மனிதர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். நன்றி உணர்வோடு விசுவாசமாக இருக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு எப்பயுமே தேவை. நம்ம ஜெயிக்கிறது நம்ம கையில் இல்லை, தோற்கிறது நம்ம கையில் இல்லை. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் யார் எந்த உச்சத்துக்கு கொண்டு போகணும், யார் கீழே இருக்கணும் எல்லாமே பிரபஞ்சம் முடிவு பண்ணி தான்
இன்னாருக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும், இன்னாருக்கு இந்த விஷயத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானித்து அத்தனையும் செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இறப்பை நோக்கி பயணிச்சுட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்வோடு நம்மளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோ, நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ பரிபூர்ணத்துவத்தோடு மற்றவங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கும் பொழுதே பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்யும். அதன் அடிப்படையில் பிரபஞ்சத்தில் நாங்கள் ஒரு வெறும் கருவி தான். உண்மையாலுமே பிரபஞ்ச பேராற்றல் தான் எங்களுக்குள்ளே இருந்து இந்த பிரபஞ்சத்தில் மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருக்கே தவிர உண்மையாலுமே நாங்கள் எதுவுமே செய்யலை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. பிரபஞ்ச பேராற்றலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் செயல்படுது. அது தன்னுடைய வெளிப்பாடாக தன்னுடைய ஈர்ப்பு வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சே தரும். அப்போது சொல்லுக்கு அடங்காத இறைவன் உங்களை வெளிப்படுத்தும் போது உங்களை தன்னையே வெளிப்படுத்துகிறான். அதனால் நீங்களும் சொல்லுக்கு அடங்காதவன் ஆகி விடுகிறீர்கள். உண்மையாலுமே நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள் இருக்கக்கூடிய இறை பேராற்றல் தான் ஜெயிக்குது. நம்ம தோக்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த தருணம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் கூட இந்த அற்புதமான தருணத்தை அமைச்சு கொடுத்த பிரபஞ்ச இறை பேராற்றலுக்கும் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்களுக்கும் கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஜோதிட சம்மந்தப்பட்ட நல்ல பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிடுவோம். ரொம்ப நன்றிங்க. இந்த தருணம் மீண்டும் அமையணும். நன்றி நன்றி நன்றி.